தயாரிப்பாளர் டி நவீன்குமார் அவர்களின் குடும்பத்தார் சார்பாக அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஆமா அவுத்துருங்க சும்மா கொஞ்ச நேரம் சரி சரி. சர்வமங்கள மாங்கல்யே சுபே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஐம் ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यम देहि देहि. ओम श्रीं ह्रीं श्रीं कल्पूरम महालक्ष्मी नमः. या देवी सर्वभूतेश लक्ष्मी रूपेण संस्थिता. नमः तस्यै नमो नमः. या देवी सर्वभूतेश मातृरूपेण संस्थिता. नमः तस्यै नमो नमः. या देवी सर्वभूतेश मातृरूपेण संस्थिता. नमः तस्यै नमो नमः. या देवी सर्वभूतेश दीपरूपेण संस्थिता. नमः तस्यै नमो नमः. या देवी सर्वभूतेश विद्यारूपेण संस्थिता. नमः तस्यै नमो नमः. या देवी सर्वभूतेश लक्ष्मीरूपेण संस्थिता. नमः तस्यै नमो नमः. हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावहां तां महावगजातवेदो लक्ष्मीं मनपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयं कामस्यं पुरुषाणकम् अश्वभूड्वामृतमध्यामशिनादप्रपोतिनीं श्रियं देवीमुपक्वये श्रीमां देवीं जुषुतां कां सोषितां हिरण्यप्राकाराम् आर्द्रां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्तीं पद्मे सितां पद्मवर्णां तामिगो वक्वये श्रियम् महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम ऐं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यम देहि देहि. ओम श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी नमः. ஏறுமயிலேறு விளையாடு முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞானமொழி பேச முகம் ஒன்றே கூறுமடியாறுகள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூழரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. டைரக்டர் சார், இதய கோவில் படத்தின் இயக்குனர் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு தற்போது மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. நம்மளுடைய இணைந்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஐயா திரு KS அழகிரி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். தற்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. தயாரிப்பாளர் திரு K ராஜன் அவர்களுக்கு தற்போது மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு இது. ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வு இப்போ நடக்கிறது. இந்த திரைப்படம் வெற்றி பெற்று பல சாதனைகள் புரிய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம்.
அது மட்டுமல்லாது இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுக நாயகனாக அறிமுகமாகும் திவாகர் அவர்களுக்கும் நம்மளுடைய வெற்றி பெற வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு நம்முடைய ஆசையை வழங்கிக் கொள்ளலாம். இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். இயக்குனர் திரு பெரியரசு அவர்கள், இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள், சிறுபட முதலீட்டாளர் சங்க தலைவர் அன்பு செல்லியன் அவர்களும் நம்முடைய இணைந்துள்ளார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள், பொருளாளர் இயக்குனர் திரு பேர் அரசு அவர்களும் நம்முடைய இணைந்துள்ளார். நம்முடைய அறிமுக நாயகன் திவாகர் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். அனு கீர்த்தி அவர்கள் இந்த இதய கோவில் திரைப்படத்தினுடைய கதாநாயகி அனு கீர்த்தி அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. நம்முடைய தயாரிப்பாளர் அவர்கள் திருக்கரங்களால். நம்மளுடைய கதாநாயகன் அறிமுக கதாநாயகன் திவாகர் அவர்களுக்கும் தற்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. திரு தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் திருக்கரங்களால். இப்படத்தினுடைய இயக்குனர் எழுத்து ஒளிப்பதிவாளர் திரு பகவதி பாலா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தற்பொழுது இந்த அற்புதமான இந்த தருணத்தை ஒரு குரூப் போட்டோவாக எடுத்து சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய தயாரிப்பாளர் விஜயா ராஜேந்திரன் மற்றும் இணை தயாரிப்பாளர் டி நவீன்குமார் அவருடைய குடும்பத்தாரும் தற்பொழுது இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்துள்ளனர். நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த சிறப்பு விருந்தினர்களாக வரைய புரிந்திருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த அருமையான ஒரு தருணத்தில் ஜீவன் மயில் அவர்கள் தற்போது இயக்குனராக அவதாரம் எடுக்கும் இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடைய பல சாதனைகளை புரிய வேண்டிக் கொள்கிறோம். இந்த இதய கோவில் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாக இருக்கும் அறிமுக நாயகன் திவாகர் அவர்களுக்கும், அதே போல அனு கீர்த்தி அவர்கள் இந்த திரைப்படத்தின் நாயகி அனு கீர்த்தி அவர்களுக்கும் மாலை அணிவித்தும் தற்போது வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. கதாநாயகனும் கதாநாயகியும் இப்படத்தின் மூலம் பல வெற்றிகளை அடைந்து பல படங்களில் பணியாற்ற வேண்டுமாறு நம்முடைய இறைவனை தருணத்தில் வேண்டிக் கொள்ளலாம். தயாரிப்பாளர் விஜயா ராஜேந்திரன் அவர்களை நம்மளுடைய தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய வழிகாட்டுதலும் ஆசையும் என்றும் நம்முடன் இருக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். அடுத்தாக நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களை திரு இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்தமைக்காக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம்.
அதே போல நம்முடைய இயக்குனர் திரு பேரரசு அவர்களை கௌரவப்படுத்துமாறு நம்மளுடைய தயாரிப்பாளர் விஜயா ராஜேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பல வெற்றி படங்களை வந்த உடனே போன் அடிக்குது பாருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு படத்திற்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான துவக்க விழா நடப்பதே தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு விடிவு காலம் வரப்போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது என்பதை இங்கே நான் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அழகா நடக்குது. திரு தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அண்ணன் சொல்லியது போல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் அழகிரி ஐயா அவர்கள் இங்கே வந்திருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ்காரங்கள்லாம் சினிமாவுக்கு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. இப்போ சினிமாவையெல்லாம் விட்டுறக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே சிவாஜியை விட்டுட்டீங்க. அதாவது அண்ணன் சொன்னார், இந்த இதய கோயிலை பற்றி முடிச்சுடுவோம், அப்புறம் அந்த மேட்டருக்கு வர்றேன். ஒரு முக்கியமான மேட்டர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். இதய கோவில் இது ஒரு வெற்றி டைட்டில். ஏற்கனவே இதய கோயில் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படம். அது 10 ஆண்டுகளுக்கு பின்னால் திருப்பி இன்னொரு இதய கோயிலை எடுக்கிறீங்க. இந்த டைட்டிலே மிக அற்புதமான டைட்டில். அந்த படத்தில் ஒரு சேட் எண்ட் இருக்கும். அதாவது கிளைமேக்ஸ் சோகமான கிளைமேக்ஸு. இதில் சந்தோஷமான கிளைமேக்ஸ் வைங்க. சந்தோஷமாக சொல்கிறாரு. நிச்சயமாக அதாவது இவர் மனைவியார் துணைவியார் மனைவியார் இயக்க, இவருக்கு இன்னொரு இயக்குனர் இயக்க, அந்த இயக்குனர் வரவே மாட்டேன்றாருண்ணா. எங்கே மாயா? ஏன் ரொம்ப வெக்கப்படுறிய நீ? ஐயோ, யாருக்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண? யாருக்கிட்ட அசிஸ்டண்டா? இணைப்பு அவரே ஏதோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைரக்ஷன் சொல்லி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். டைட்டில் சூப்பரான டைட்டில் வச்சிருக்கீங்க. நல்ல ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் யார் பண்ணது? நீங்களா? நீங்கள் 2 பேர் சேர்ந்து. ஸோ ஒரு படத்தோட கதாநாயகனும் கதாநாயகி முகத்தை பார்த்தாவே பாதி படத்தோட வெற்றி அதில் தெரிஞ்சிடும். டைட்டில் மீதி. அப்புறம் நீங்கள் டைரக்ஷனை சின்சியராக பண்ணுங்க. நல்ல தொழில் தெரிந்த யூனிட்டை வச்சுக்கோங்க. நல்ல கேமராமேனை வச்சுக்கோங்க. நல்ல இணை துணை இயக்குநர்களை வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ண தேவையில்லைண்ணா. எங்கள் இசையமைப்பாளருங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க போல இருக்கு. சின்ன பசங்க போல இருக்கு, புது பசங்க. பரவாயில்லை. இந்த திரைப்படத்தின் இந்த துவக்க விழா இவ்வளவு விமரிசையாக நடைபெறுகிறது என்றால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த தமிழ் சினிமாவில் முதல்ல அன்னக்கிளி ஆரம்பிச்சப்ப எல்லாரும் என்னங்க அன்னக்கிளின்னு ஒரு படம் இருக்குது. யாருங்க இந்த இளையராஜான்னு ஒரு ஆள்? இப்படியெல்லாம் சொல்லி கிண்டல் அடித்தவங்க தான் இந்த தமிழ் திரையுலகினர். அதில் அன்னக்கிளி பண்ண ரெக்கார்டு பிரேக் இன்னி எந்த படமுமே முறியடிக்கலை. இளையராஜாங்கிற ஒரு மிக ஆளுமை மிக்க ஒரு இசையமைப்பாளரை கொடுத்தது அந்த திரைப்படம் தான். அந்த மாதிரி இந்த இசையமைப்பாளரும் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால தைரியமா வா, நீ நின்று செய். வாழ்த்துகள். ஒரு அண்ணன் அழகிரி அண்ணன் வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா மூப்பனார் ஐயா அவர்கள் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர். என்னுடைய படங்கள் எல்லாம் பார்ப்பாரு. என்னடா நீ கதர் சட்டைக்கு மரியாதை கொடுத்து ஒரு படம் எடுத்துட்டேன்னாரு. சின்ன கவுண்டர் அவர் அந்த ஏங்கல்ல பார்த்தார். கலைஞர் அவர்கள் படத்தை பார்த்து விஜயகாந்தியை நடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னாரு. விஜயகாந்தன் நடிக்கவே இல்லை அந்த படத்தில். சும்மா அப்படியே அன்பா வருவார். இயல்பான நடிப்பு அவரது. ஸோ அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்க முடியுமா, ஒரு இலக்கியம் மாதிரி எடுத்திருக்கீங்களேன்னு பாராட்டின காலங்கள் எல்லாம் உண்டு. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மிக சந்தோஷமான விஷயம். ஒரு வார்த்தை சொன்னார் நெத்தி அடியா, அரசியல் நான்
வெறும் இதுக்காக பயன்படுத்துறதுக்காக வரல, உண்மையா மனிதர்களை மக்களையும் நேசித்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அரசியல் தலைவனான பிறகு களத்தில் இறங்கும் போது சினிமா நடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் இதுவரையில் இருந்ததா தெரியல. அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது அந்த தைரியம், அந்த ஆளுமை, அந்த பண்பு, அந்த அன்பு, அந்த அடக்கம், மற்றவங்க எல்லாம் அரவணைத்து செல்கிற ஒரு எல்லா விஷயம் இருந்தது. இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமைகள், ஒரு கலைஞரும் ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்களாலும் இவரால் ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணுமே தவிர, ஒரு சாதாரண தலைவராக நம்ம எடை போட்டு விட முடியாது திரு விஜயகாந்த் அவர்களை. அவர் நம்மிடையே இன்று இல்லை என்றாலும் அவருக்காக எத்தனை குரல்கள், எத்தனை இதயங்கள் அழுதது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒன்று செஞ்சிருக்கார் அவர் மக்களுக்காக. அவர் ஆட்சியை பிடித்து தான் செஞ்சாரான்றது இல்லை, ஆட்சியை பிடிக்காமலேயே செஞ்ச ஒரு மாபெரும் தலைவனாகத்தான் விஜயகாந்த். ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நம்ம தமிழ்நாட்டை முதல்ல ஆண்டு கொண்டிருந்தது. அப்புறம் ஐயா காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து எடுத்து பார்த்தோம்னா, நான் எல்லாம் இப்போ ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தேன் ஒரு காலத்தில். எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, ஆனால் கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடிட்டு இருப்பார். இதெல்லாம் தாறுமாறாக இருக்கும். அப்போ காங்கிரஸ் ரெண்டா உடையுது, ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு மாறுது, அப்புறம் காங்கிரஸ் ஐன்னு வருது, அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரே காங்கிரஸ் ஆகுது. இந்த வரலாறுலாம் நான் சொல்ல வேண்டியது. ஆனால் அந்த கட்டத்தில் காங்கிரஸை முறியடிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்படுகிறது. அதில் மெயின் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா சினிமா தான். பேரறிஞர் அண்ணா சினிமா துறையில் கால் பதித்தவர். வேலைக்காரி அவருடைய கதை தான் இல்லையா? அந்த மாதிரி அண்ணா கதை, கலைஞர் அவர்கள் வசனம், எம்ஜிஆர் அவர் ஹீரோ. இந்த 3 பேரும் ஒரு கட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. திமுக வெற்றி பெற்றது. அதுக்கடுத்தது இந்த வெற்றியினுடைய அடித்தளம் பார்த்தீங்கன்னா, இது அசைக்கவே முடியாது. காங்கிரஸ்ல நமது நடிப்பு மேதை சிவாஜி அவர்கள் இருக்கிறாங்க. காமராஜர் அவர்கள் போவதுக்கு முன்னால் சிவாஜி அங்கே போவார் அந்த மேடையில். நான் பல மேடைகளில் நம்ம சிவாஜி பேசுறதையே பார்த்துருக்கேன். சிவாஜி பேசுவார், உங்கள் ஓட்டு அப்படி அப்படி கத்துவார் அந்த கணீர் குரல்ல. அதுக்கு முன்னாடி குமரேனந்தன் பேசுவார். இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து சொல்றேன். அங்கேயும் ஒரு சிவாஜி கணேசன் தேவைப்பட்டார். அதுக்கப்புறம் கால மாற்றங்கள். புரட்சி தலைவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் கட்சி ஆண்டது, அம்மா ஆண்டார். இப்போது இருக்கிற முதல்வர் கூட சினிமா துறையில் கால் பதித்து விட்டு வந்தவர் தான். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, காங்கிரஸ் தான் மிஸ் பண்ணிருச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜன் சார் கிட்ட ஒரு கதையை சொன்னேன். நான் ஒரு விழாவில் ஒரு முதலமைச்சர், முன்னாள் பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். நான் அவர் நடுவில் உட்கார்ந்துருந்தாங்க, நான் லெஃப்ட் சைடில் உட்கார்ந்துருந்தேன். ரைட் சைடில் ஒரு நடிகர் உட்கார்ந்துருந்தார், ஒரு பிரபல நடிகர். அந்த முக்கியமான அந்த ஃபங்க்ஷனில் காங்கிரஸ் கட்சி தலைவர், அப்போ முதல்வர், அவர் கேட்டார் என்கிட்ட, அந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் போய் பேசுறாரு மேடையில். பேசும்போது என்கிட்ட இவர் பேர் என்னங்கன்னு கேட்டார். இவர் பேர் தாங்க ராஜேஷ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேல் நடிச்சிருக்காரு. ஒரு 5 கோடி தமிழர்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு. அப்புறம் என்ன யாருன்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன். கேட்கவே இல்லை. சரி, நம்ம அதை விட லாய்க்கு இல்லாத அளவு விருப்பம் போல் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசுகிற முறை வந்தப்போ நான் சொன்னேன், காங்கிரஸ் ஏன் தோத்துக்கிட்டே இருக்குதுன்னு இப்போதான் தெரியுது. ஒரு 100 படங்கள் நடித்த நடிகனை கூட தெரிந்து கொள்ளாத ஒருவர் தலைவராக இருந்தால் எப்படி? நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
கலைஞர்களை யார் கௌரவிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நல்ல ஆட்சியாளர்களாக மாற முடியும், இருக்க முடியும். இது இன்னைக்கு நேத்தல்லங்க, ராமாயணம் தொட்டு அந்த காலத்தில் இருக்க இந்த அரசர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்களுக்கெல்லாம் மல்லி அள்ளி கொடுப்பாங்க. எதுக்கு? கலைஞர்கள் தான் உளமாற அந்த அரசனை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள், அந்த அரசனை பற்றிய புகழை வெளியே சென்று பரப்புவார்கள். அப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் ராஜாக்களுக்கு பேரும் புகழும் வந்தது. இல்லைன்னா ராஜராஜ சோழனை பத்தி இத்தனை பேர் சொல்ல 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 சொல்லதான் அந்த ஆள் கதை வருது. புகழுக்கு மட்டும் நம்ம நிறைய அள்ளி கொடுக்கணும். அதனால நிறைய அள்ளி கொடுக்கிறவர்கள் அரசராக வேண்டும், கலைஞர்களை அரவணைக்கிறவர்கள் அரசராக ஆட்சியாளர்களாக வேண்டும். அதனால இருந்த ஒரு சிவாஜி எப்ப விட்டீங்களோ அப்பவே காங்கிரஸ் சவுத் இந்தியாவில் மங்கிடுச்சு. அந்த தப்ப பண்ணாம இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் என்ன கூட மதிச்சு நீங்க என்னென்ன படம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு முன்னாடியே கேட்டு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படம் நான் பார்த்திருக்கேன்னு நம்மளை பாராட்டிட்டு உட்கார்ந்திருந்த அழகிரி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க அரவணைங்க. உங்க கட்சிக்கு யாராச்சும் ஒரு நடிகரை வந்தான்னா அவர் நடிகன் தானேன்னு ஏளனமா பார்த்து அனுப்பிடாதீங்க சார். ஒரு நடிகனுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ஓட்டாவது விழும் சார். அது உங்களுக்கு தெரியாது எங்கெங்க விழுன்னு. அதனாலதான் திரைப்பட கலைஞர்களை அனைத்து கட்சிக்காரர்களும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் மீது அவர்களை ஏளனம் செய்து அவர்களை பயன்படுத்த தவறுகிறார்கள். அதனால் பெரும் விளைவுகளை அரசியல் கட்சிகள் சந்திக்கப் போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் செய்து விடாதீர்கள். இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்றது அல்ல. அன்பார்ந்த பெரியோர்களே, தோழர்களே, நண்பர்களே, இதய கோயில் திரைப்பட துவக்க விழாவில் வாழ்த்துறை வழங்கி இருக்கிற தயாரிப்பாளர் ராஜன் அவர்களே, ஆர்வி உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, அருமை நண்பர் முத்தழகன் அவர்களே, இன்னும் நான் பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய தோழர்கள் ஏராளமாக இருந்தோம். அனைவருடைய பெயரையும் நான் விழித்ததாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பக்கத்தில் அமர்ந்திருக்கிற அனைவருமே காங்கிரஸ்காரர்கள். எனவே எல்லார் பேரையும் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல அதிக மகிழ்ச்சி. ஏன்னா ராஜேந்திரன் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள்ல ஒருவர். என்னோடு எப்பொழுதும் சென்னையில் இருக்கிற நண்பர்கள்ல ராஜேந்திரனும் ஒருவர், தளபதி பாஸ்கர் ஒருவர், கடல் தமிழ்வாணன் ஒருவர், இப்படியாக ஏராளமான நண்பர்கள் அந்த சபையிலே இருக்கிறார்கள். அவர் ஒரு திரைப்படம் எடுக்கிறார், அவருடைய மகன் அதிலே நடிக்கிறார் என்ற அந்த செய்தி எனக்கு கிடைத்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவங்கள நான் அந்த பார்வையில இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. திரைப்படம் எடுப்பது அவ்வளவு எளிதா, யார் வேண்டுமானாலும் எடுத்து விடலாமா என்கின்ற யோசனை அப்பொழுதுதான் எனக்கு வந்தது. என்கிட்ட ராஜேந்திரன் எதையும் அதிகமா பேச மாட்டார், மிக மிக குறைவாக பேசுகிற நண்பர் அவர். அவராவது ஓரிரு வார்த்தை பேசுவார். திவாகரன் அதுவும் பேச மாட்டார். இன்னைக்குதான் அவர் பேசி நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு நிறைவான நிகழ்ச்சி இது. நான் இங்க பல்வேறு விதமான மாறுபட்ட கருத்துக்களை கேட்டேன். எனக்கு முதல் நிறைவு என்னன்னா, என்னுடைய நண்பரும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு திரைப்படம் எடுக்கிறார்கள்.
அவர்களே அதில் நடிக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏன்னா உலகில் தோழமையை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று கருதுகிறவன் நான். எனவே என்னுடைய தோழருடைய குடும்பமும் தோழரும் இணைந்து ஒன்றை செய்கிற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதே போல ஐயா ராஜன் அவர்களை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன், பல இடங்களில் பார்த்திருக்கிறேன், தேசிய தோழர்கள் மிகுந்திருக்கிற இடங்களில் பார்த்திருக்கிறேன். அதன் பிறகு உதயகுமார் அவர்களோடு பேசிய பொழுது பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அதே போலதான் பேரரசு அவர்கள், அவர் பேசுகிற பொழுது பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். திரைப்படத்துறை என்பது ஒரு பெரிய விளையாட்டு திடல். அரசியல் என்பது எப்படி ஒரு பெரிய விளையாட்டு திடலோ அதே போல திரைப்படத்துறை என்பதும் பெரிய விளையாட்டு திடல். இந்த விளையாட்டு திடல்ல யார் வேண்டுமானாலும் விளையாடலாம், வெற்றி பெறலாம். அது அவரவர்களுடைய திறமையை பொறுத்தது. எனவே அந்த திறமையை பயன்படுத்தி ராஜேந்திரன் இந்த இதய கோயில் படத்துல வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல ஆர்வி உதயகுமார் அவர்கள் பல அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னார். நீங்க அவர் ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்திருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கிய பழக்கத்தில் இருந்திருக்கிறார், அல்லது அந்த காலத்தில் இருந்த நண்பர்களோடு அவர் இருந்திருக்கிறார். ஓரிரு விஷயங்கள் பேசுகிற பொழுதே நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். அவருக்கு ஒரு தேசிய உணர்வு இருக்கிறது, தேசியத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ராஜன் அவர்களும் தேசியவாதி தான், அவர்களும் ஒரு சிறந்த தேசியவாதி. அரசியலை பற்றி உதயகுமார் அவர்கள் பேசினார்கள், வரவேற்க வேண்டிய அம்சம். ஒரு அரசியல் கட்சி யாரையும் விட்டு விடுவதில்லை, முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இந்திரா காந்தியை காங்கிரஸ் வெளியேற்றியது தெரியுமா உங்களுக்கு? மகாத்மா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தேர்தலில் ஒரு வேட்பாளரை போட்டு தோற்று போனார், தெரியுமா உங்களுக்கு? அது காரணம் என்னவென்று சொன்னால் அந்த இயக்கம் இவர்களை விடலாம் வலிமையானது. நாம அசைக்க முடியாத தலைவராக இருப்போம், ஆனால் நம்முடைய தீர்மானம் நிராகரிக்கப்படும். யார் நிராகரித்தார்கள் என்பதே நமக்கு தெரியாது. நீங்க காந்தி ஹரிஜன் பத்திரிகையில எழுதுறார், என்னுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், அவர் வெற்றி பெற்றால் அது என்னுடைய வெற்றி, அவர் தோல்வி அடைந்தால் அது என்னுடைய தோல்வி என்று எழுதுகிறார். வாக்கு செலுத்த வேண்டியவர்கள்லாம் மகாத்மா காந்தி எதிர்த்தாப்புல வணங்கிட்டு உள்ளார போய் ஓட்டு போட்டு வராங்க. வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு என்ன தெரியும்னா காந்தியினுடைய வேட்பாளருக்கு தான் அவ்வளவு ஓட்டும் விழுந்திருக்குன்னு தெரியும் நினைப்பாங்க. ஆனா ஓட்டு எண்ணும் பொழுதுதான் தெரிஞ்சது காந்தி வேட்பாளருக்கு ஓட்டு குறைவா விழுந்தது. அதன் பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக மட்டும் போராடினாரே ஒழிய உள்கட்சி அரசியல்ல அவர் இறங்கல. சிவாஜியை காங்கிரஸ் கைவிட்டு விட்டதாக சொன்னார்கள், தப்பு எல்லாம் கிடையாது. அவருக்கும் நிறைய விஷயம் தெரியும், எனக்கு நிறைய விஷயம். காங்கிரஸ் அவ்வளவுதான் செய்யும், ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் செய்யும். திமுக எம்ஜிஆரை வெளியேற்றியது, எம்ஜிஆர் என்ன போயிட்டாரா? நீங்க அப்படிதான் அதை ஒப்பீடு செய்ய வேண்டும். நீங்க டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பல அதிசயங்கள் தெரியும். தமிழ்நாட்டிலிருந்து வருகிற முதலமைச்சர்கள் டெல்லிக்கு அதிகம் வரமாட்டார்கள். ஏன் வரமாட்டாங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் உள்ளார இவங்களுக்கு விவிஐபி அந்தஸ்து கிடைக்காது. ஜெயலலிதா வருவாங்க, நான் பார்த்திருக்கிறேன், என் கண்ணால பார்த்திருக்கிறேன். ஜெயலலிதா வருவாங்க, கொஞ்ச தூரம் வந்த உடனே அவங்களை கட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து ஆளுநர் குறுக்க போவார். அவர் போகிற பொழுது முதலமைச்சருடைய கான்வாய் நிறுத்தப்படும். சரி, அவரு போற பிறகு 10 தப்படி கான்வாய் போவோம். முப்படை தளபதிகளுடைய தலைவர் போவார், குறுக்க போவார்.
அது வந்ததுன்னா கான்வாயை திரும்ப நிறுத்திடுவாங்க. ஏன்னா முப்படை தளபதிக்கு அந்த வாய்ப்பு உண்டு. ஒவ்வொருவர்களுக்குமான நடைமுறை இருக்கிறது. அதை நம்ம தலைவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா டெல்லி ஏர்போர்ட்ல போனா நம்மள நிறுத்திட்டாங்க, எம்பி உள்ள விட்டு கேள்வி கேளுங்கம்பாங்க. அந்த கேள்விக்கு பதிலே வராது. ஏன்னா இதிலெல்லாம் கோபித்துக் கொண்டவர்கள் தான் பலர், ராமராவ் உட்பட, NT ராமராவ் உட்பட. ஆனால் அதன் பிறகு ராமராவ் இவைகளை எல்லாம் வென்று வந்து விட்டார். எனவே அரசியலாக இருந்தாலும் திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு அதுல நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி என்பதும் வெற்றியின்மை என்பதும் உங்களுடைய சொந்த திறமையையும் மனநிலையையும் பொறுத்ததை ஒழிய நாம் சார்ந்திருக்கிற கட்சியை பொறுத்தது அல்ல. நீங்க இந்திரா காந்திக்கு சிவாஜியை ரொம்ப பிடிக்கும். நான் 1984 நான் தேர்தலில் நின்னேன். எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு ஓட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப சிவாஜி கோச்சிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கல. சிவாஜி கோச்சிக்கிட்டாருங்கிறதே டெல்லிக்கு தெரியாது. ஏன்னா அது தெரியணும்னாலே உங்களுக்கு பெரிய பிஆர்ஓ ஒர்க் இருக்கணும். பிஆர்ஓ பத்தி உதயகுமார் சொன்னார். நீங்க சிவாஜி கோச்சிக்கிட்டு இருக்காருங்கிறத ஒரு உரிய நேரத்தில் போய் சொன்னாதான் டெல்லி தலைமை அதை பரிசீலிக்க முடியும். இல்லைன்னா உள்ள பரிசீலனை முடிஞ்சு வேற மாநிலத்துக்கு போயிடுவாங்க. சிவாஜி கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்டாருங்கிறது டெல்லிக்கு தெரியல. அப்பொழுது வெங்கட்ராமன் ஒரு அசாத்திய செல்வாக்கோடு இருந்த காலம். அவர் ராணுவ மந்திரி. அவர் நேரடியாக இந்திரா காந்தி கிட்ட போய் சிவாஜியை விட்டுலாம் கட்சி நடத்த முடியாது, தேர்தல் நடத்த முடியாது, எனவே நீங்க சிவாஜிக்கு அவர் கேட்கிற சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெங்கட்ராமன் சொன்னா இந்திரா காந்தி ஒத்துக்குவாங்க, மறுக்க மாட்டாங்க. ஏன்னா ராணுவ மந்திரி, அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவர். ஓகே, அவர் வர சொல்லுங்கன்ட்டாங்க. சிவாஜி ஹைதராபாத்ல சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை தேடி கண்டுபிடிக்க நேரம் ஆயிட்டது. பக்கத்து மாநிலத்தில் குண்ட்ராவ் முதலமைச்சர். வெங்கட்ராம அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். உடனே குண்ட்ராவ் என்ன செஞ்சார்? குண்ட்ராவ் அந்த காலத்தில் ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு முதலமைச்சர். அவர் சிவாஜியை போய் அந்த ஷூட்டிங்ல பிடிச்சி ஒரு ஹெலிகாப்டர்ல ஏற்றி பெங்களூருக்கு கொண்டாந்து மேக்கப்போடைய அவரை டெல்லிக்கு அழைச்சிட்டு போயிட்டார். இரவு நேரத்தில் இந்திரா காந்தியை எழுப்பி சிவாஜியை அறிமுகப்படுத்த சிவாஜியை கொண்டு போய் நிறுத்தினாங்க. சிவாஜி அவங்களுக்கு நல்லா தெரியும். கேட்டாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டாங்க. சிவாஜிக்கு அப்பதான் தெரிஞ்சது தான் பிரச்சனையே நம்ம தலைவிக்கு தெரியல. ஏன்னா சொல்லப்படவில்லை. நீங்க அதுதான் முக்கியம். ஒன்றை சொல்லுதல் வேண்டும். கடல் போல் பறந்து கிடக்கிற ஒரு அரசியல் கட்சியில என்னுடைய பிரச்சனை என்னுடைய தலைவருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. நாம சொல்லணும். சிவாஜிக்கு அதை போன்ற பிஆர்ஓ அமையல. எல்லாம் சிவாஜி இங்க இருந்துகிட்டு பாருங்க, உங்களையே மதிக்கல பாருங்க, உங்களையே மதிக்கல பாருங்க, உங்களையே மதிக்கல பாருங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய அங்க என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியல. சிவாஜி கையில லிஸ்ட் கிடையாது. சிவாஜிக்கு தன்னுடைய வேட்பாளர் யார் என்று தெரியாது. எந்த தொகுதி நம்ம கேட்டோம்னு அவருக்கு தெரியாது. உண்மையாலுமே அப்பாவி. ரொம்ப ரொம்ப